ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டம்ப்ளிங்ஸ். இதோட டிஸ்டர்பிங்கான ஹாங்காங் த்ரில்லர் மூவி. மீங்கிற நம்ம ஹீரோயின் டம்ப்ளின்னு ஒரு ஃபுட் செய்ய ஆரம்பிக்கிறா. இது சைனாவில் இருக்கிற மோமோஸ் மேலான ஒரு உணவு. இந்த உணவை சாப்பிட்றவங்க இளமையாக இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு சுருக்கம் இருந்தாலும் சரி, நீங்கள் வயசானவங்க இருந்தாலும் சரி, இந்த டம்ப்ளிங்கை சாப்பிட்டா நீங்கள் இளமையாக மாறிடுவீங்க. உங்கள் முகமே பார்க்குறதுக்கு ரொம்ப பொலிவாக அழகாக இருக்கும். அப்படி பொலிவாக மாற்றுற அளவுக்கு அந்த டம்ப்ளிங்ஸில் என்னதான் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பிங் ஃபேக்டர் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் டம்ப்ளிங்ஸ். சீரியஸ்லி இந்த படம் மென்டல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற லைட்டட் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட விஷயம் சொல்லி ஆகணும். ஹாப்பி நியூ இயர் கைஸ். என்னடா ஜனவரி 31 வந்து நியூ இயர் சொல்கிறாங்க கேட்குறீங்களா? அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனான மீயா காமிப்பாங்க. பார்த்தா ஹாங்காங்லேருந்து சைனாக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்திருப்பா. ஏர்போர்ட்டில் செக்கிங்கில் போயிட்டு இருக்கிறப்ப இவ பெருசதி கொண்டு வந்துருக்க மாட்டா. பட் கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதையும் கண்டுக்காமல் போகிறப்ப அவங்களும் பெருசாக செக் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ தான் அந்த டிஃபன் கேரியரை திறந்து காமிக்கிறா. பார்த்தா மேலே ஒரு ஆம்லெட் இருக்கும். அதுக்கு கீழே ஜெல்லி மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அது என்ன நமக்கு இப்போ வரைக்கும் தெரில. அந்த ஜெல்லி மாதிரியான பொருள் எடுத்து அவள் வாய்க்கில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. தென் அவள் பாட்டு அவள் வீட்டில் டம்ப்ளிங் செஞ்சுட்டு இருக்கா. இந்த டம்ப்ளிங்ஸுங்கிறது ஒரு சைனீஸ் ஃபுட்டு. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மோமோஸ் கொழுக்கட்டை அந்த மாதிரி இருக்கும். அவள் வீட்டில் இருக்கிற இஞ்சி முட்டைக்கோசில் எடுத்து அது டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக அவள் வீட்டுக்கு காரில் ஒரு லேடி வந்துருவாங்க. இவங்களோட பேர் மிஸ்ஸஸ் லீ. இவங்க ஒரு முன்னாள் நடிகை. முதல்ல ரொம்ப அழகாக இருந்தாங்க. நிறைய ஃபேமஸான ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. பட் லைட்டாக வயசாக அவங்க சினிமாவில் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க. பட் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க ரிலேஷன்ஷிப் தான். இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ப்ரொடியூசர். சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கேப் இருந்திருக்கும். இவங்க டிவி சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தப்போ அவர் தான் ஷோக்கு ப்ரொடியூசர் இருந்திருப்பார். அவங்களுக்கு இந்த லீயை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். உடனே 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிருப்பாங்க. பட் ரொம்ப வருஷம் ஆகியும் 2 குழந்தை பிறக்காம போயிருந்திருக்கும். அண்ட் இவங்களுக்கும் அவங்க அளவு கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கும். இவ பார்க்கறதுக்கு லைட்டாக வயசானவங்க இருப்பாங்க. இதனால் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை கண்டிக்கவே மாட்டாங்க. இவளால் குழந்தையும் பார்த்துக்க முடியல. எதிர்த்து எவ்வளோ பழகணும்னு சொல்லிட்டு சில மாதங்களாகவே இவங்க ஹஸ்பண்ட் பழகவே விட்டார். இதை பார்த்து அந்த லீக் லைட்டாக வருத்தமாக இருக்கும். கட் பண்ண சில மாதங்களாகவே இவளும் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்க. பார்த்தா அந்த ஹோட்டலில் வெயிட்ரஸாக ஒரு பொண்ணு இருப்பா. அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா. இந்த ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூல்லே இருந்து அந்த பொண்ணுகிட்டே பேசிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் குழாவது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இந்த லீக் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அடச்சை, நம்ம அழகு போனால தான் நம்ம புருஷன் அந்த பக்கம் போயிட்டான். இன்கேஸ் நம்ம அழகு திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப நம்ம மட்டும் வருவான், நம்மகிட்ட பழகுவான்னு இந்த லீக் ஒரு ஆசை இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீனை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வித்தியாசமாக டம்ப்ளிங்ஸ் தயாரிக்கிறா. அந்த டம்ப்ளிங்ஸ் சாப்பிட்டோம்னா நம்மளோட வயசு குறையும், நம்மளோட இளமை அதிகமாகும். கிட்டத்தட்ட சர்வமே பார்க்குறதுக்கு ரொம்ப பொலிவாக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பா. ஸோ நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக காரில் அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். மேடம், நீங்கள் சினிமா நடிகை தானே? ஒவ்வொரு வாட்டும் உங்களை டிவியில் பார்க்குறப்ப உங்கள் அழகில் மேமறந்துருக்கேன். நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்ல மேடம். உங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ண போகிறா. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். டம்ப்ளிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தானே. இவனோட வித்தியாசம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு லைட் எட்டி பார்க்கலான்னு இருப்பாங்க. பட் நான் மீன் ரெசிபிலாம் காட்ட மாட்டேன். மேடம், நீங்கள் பாட்டு அமைதியாக ஜாலியாக உட்காந்துருங்க, நான் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சரி டேபிள் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா யூஸ்வலாக எல்லாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கா. பட் கூடவே ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறா. என்னென்னு பார்த்தா ஏர்போர்ட்லேருந்து வரப்போகிற ஜெல்லி கொண்டு வந்துருப்பாள். அந்த ஜெல்லி பீஸாக வெட்டி அதோட ஆட் பண்ணுறா. மொத்தமாக சேர்த்து டம்ப்ளிங்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறப்ப அந்த லீ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து அந்த டம்ப்ளிங்ஸை வாயில் வைக்க முடியல. அடச்சை, இது என்ன டேஸ்ட்டு, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு துப்பிடுவாங்களே. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேடம், இதோட ஒருத்து தெரியுமா, எது கீழே போட்டிங்க, மறுநாளே அப்படி தான் கசக்க தான் செய்யும். நீங்கள் தான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கீழே போட்டுப்பாங்க டம்ப்ளிங்ஸு, அது வேஸ்ட் ஆகக்கூடாது, இது வேறு எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் ஒரு செடி இருக்கும். அந்த செடியில் அந்த டம்ப்ளிங்ஸை போச்சுறா. தென் மீதி இருக்க டம்ப்ளிங்ஸை சகிச்சுட்டு சாப்பிட சொல்கிறா. சரி, அந்த லீ சாப்பிட்றாங்க. சரி மேடம், இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டேஜை முடிச்சிருக்கீங்க, தினமும் இந்த மாதிரி வாங்க, நான் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி தரேன், சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறப்ப அந்த லீசன் வீட்டுக்கு போயிடுறா. ஹோட்டல் ரூம்லேருந்து அவங்க ஹஸ்பண்டே பார்த்துட்ருக்கா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட குஜாலாக வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து லைட்டு அவங்களுக்கு வருத்தமாக வந்துட்டே இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்ப சைனா போவா. அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நர்ஸுகிட்ட பேசிட்டு இருப்பா. ஹே, இன்னைக்கு அது கிடச்சிச்சா, எனக்கு கொண்டு வந்து சொல்கிறப்ப அவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஹே, எவ்வளோ காசான தரப்பா, நமக்குள்ள இருக்கிற பழக்கம் அவ்வளோதானா, எனக்காக கொண்டு வர மாட்டேன் கேட்குறப்ப, இங்கே பாரு, இப்போல்லாம் இது போப்போ ரிஸ்க் ஆகிட்டே இருக்குது, நீ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இந்தா இப்போதைக்கு இதை கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் தருவாங்க. பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தால சேம் அதே மாதிரி தான். நான் மீன் காசு கொடுத்துட்டு அந்த டிஃபன் வாங்கி திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருப்பா. ஏர்போர்ட்டை தினம் வந்துட்டே இருக்கிறத பார்த்து அங்கே ஆஃபீஸர்ஸ்க்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோ நிப்பாட்டி, மேடம், உங்கள் கையில் டிஃபன் இருக்குல்ல, அதை திறந்து காட்டுங்க, நாங்கள் செக் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து திறந்து காமிக்கிறா.
பார்த்தா ஃபர்ஸ்ட் லேயரில் ஆம்லெட் இருக்குமே, போலீஸ் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. சார் வீட்டில் என் பொண்ணு இருக்கா, அவளுக்கு சாப்பிட வாங்கிட்டு போகிறேன், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை மேடம். சரி நீங்கள் இப்போ இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப அவளும் சரி அங்கேருந்து கிளம்பி போகிறா. பார்த்தா அந்த லீ அங்கே வந்திருப்பாங்க. இனி தான் டம்ளி சாப்பிடணும்ல, நான் மீன் நல்லா தான் பண்ணுறேன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு செவுத்துலேருந்து காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் மீன் ஜஸ்ட்டு காய் வெட்டுற சவுண்ட் மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம். பட் பார்த்து இந்த பக்கம் நம்ம மீன் வெட்டுறப்ப அவள் கைஃபில் ரத்தமாக இருக்கும். அந்த ஜெல்லி மாதிரியான உணவு என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரில. ஒரு வேளை நம்ம ஹீரோயின் அந்த டம்ப்ளிங் செஞ்சு முடிச்சிடறா, இதை திரும்ப அந்த லீட்டை கொடுக்குறா, அவங்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. நேற்று சாப்பிட்றப்ப அந்த டம்ப்ளிங்ஸ் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். பட் இப்போ அந்த டேஸ்ட் அவங்க நாக்கில் ஒட்டிடுச்சு. ஒரு அடிக்ஷன் மாதிரி அதை அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தென் கண்ணாடியில் அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. லைட்டாக கொஞ்சம் க்ளோவான மாதிரி இருக்குது. மேடம் என் ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான், இது போக அதிகமாக்க முடியும், கொஞ்சம் டிலேவாக தான் ஆகுன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா நான் எவ்வளோ காசுன்னு தரேன், எனக்கு சீக்கிரம் எல்லாமே ஆகணும், உன்னால் முடியுமான்னு கேட்குறப்ப சரி மேடம் கொஞ்சமான டைம் தாங்க, நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் பார்க்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி எங்கே அனுப்பி வைக்கிறா. அவங்க பொண்ணு அடுத்த செகண்டு அங்கே ஒரு அம்மாவும் பொண்ணு வராங்க. பார்த்தா ஒரு 15 வயசில் ஒரு பொண்ணு இருப்பா. மேடம் இந்த மாதிரி நாங்கள் சில டாக்டர்லாம் பார்த்தோம், பட் உங்களால் தான் முடியும்னு சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளே வரலாமல் கேட்குறப்ப இவ்வளோ சரி உள்ளே கூட்டி போகிறா. பார்த்தா அந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணோட அப்பனே இந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டான். இப்போ இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 5 மாதத்தில் ஒரு குழந்தை வர இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் டாக்டர் யாக்கிட்ட செக் பண்ண முடியாது, ஏன்னா பொண்ணு மைனரு. இது மட்டும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லீகலாக கலெக்டலான்னு பார்த்தா அவங்க நிறைய காசு கேட்குறாங்க, அந்த காசுலாம் கொடுக்க முடியல. அப்போ தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் என் பொண்ணோட கருமுடி கலைக்க முடியுமா, நீங்கள் கேட்குற காசை நான் கண்டிப்பாக தரேன், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறப்ப நான் மீன் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லுவா. பட் அவன் கெஞ்சில் சரி இது நான் பண்ணுறேன், பட் இல்லை உங்கள் பொண்ணு இறந்து போட சான்ஸ் இருக்குது, இறந்து போனால் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு என்ன பண்ண தெரில. சரி தான் பொண்ணு கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு கரு கலைக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா அனஸ்தீசியா எதுவுமே கொடுக்காம அப்படியே கரு கலைக்கலான்னு பார்க்குறா. அந்த பொண்ணோட ப்ரைவேட் படுக்கில் எதாவது கம்பிலாம் விட்டு எப்படி அந்த கரு வெளியெடுத்துறா. இன்னும் அந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கா. அவ்வளோதான் உங்கள் பொண்ணு கரு கலைஞ்சிருச்சு, இப்போ தாராளமாக உங்கள் பொண்ணு எங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம், இதுக்கடுத்து இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவை சரி அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எடுத்து அந்த கருவை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் இவ்வளோ இந்த லீவை பார்க்க போகிறா. மேடம் நீங்கள் சீக்கிரம் எல்லாமே மாறுன்னு சொன்னீங்களே, அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட ஒரு பொருள் மாட்டியிருக்கு, நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அதை வச்சு சமைச்சாரன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் இந்த வீட்டுக்கு போகிறா. வழக்கம் போல் நம்ம ஹீரோனே டம்ப்ளிக்ஸ் சமைக்க ஆரம்பிக்கிறா. இந்த லீக் தான் ஒரு ஆர்வமாக இருக்குல்ல, எப்படி இந்த டம்ப்ளிக்ஸ் சமைக்கிறா, நம்ம எட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டை எட்டி பார்ப்பா. அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து அந்த கருவை வெளியிடுப்பா. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு கல் விட்டுரும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ்கிட்டேருந்து கமிஷன் கொடுத்து ஜெல்லி மாதிரி ஒரு புல் கொண்டு வருவாள், அது ஜெல்லி கிடையாது கரு. நிறைய பொண்ணுங்க அபாஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவாங்கள்ல, அவங்களோட கருவில் சேகரித்து இவ காசு கொடுத்து வாங்கிக்குவா. அதை சாப்பிட்றது மூலயமா தான் இவங்க எங்கே இருக்கிறத நம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அந்த லேடி கல் விட்டுரும். உங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லி தலை தெரிக்க அந்த இடத்துல வெளியே வந்துடுவா. பட் வெளியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்குள்ள யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பா. ஆமாம் இதை சாப்பிட என்ன பிரச்சனை இருக்குது, இதை சாப்பிட்டா நம்ம நிலமையாக தான் மாறுறோம், இல்லை சாப்பிட என்ன தப்பு இருக்குது, போவோம் நமக்கான டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சுல, போய் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவ திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறா. நான் மீன் பார்த்தா கால் மேலே கால் போட உட்காந்துருக்கா. மேடம் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் திரும்பி இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க, உங்களை டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வரேன். சொல்லப்போனால் இது ஒரு ரேரான பீஸு, ஏன்னா இது ஒரு 15 வயசு பொண்ணுட்டு எடுத்த கரு. ஸோ அந்த பொண்ணு மாதிரியே நீங்கள் எல்லாமே மாற முடியும், உட்காருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் உட்காந்துருக்கா. அவள் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறப்ப இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுறாங்க. சாப்பிட்டு கண்ணாடியில் பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா முன்னே இருந்ததை விட இவங்க எல்லாமே மாறினது இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. மேடம் இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகமாக அங்கே போகிறா. பட் இப்போ எல்லாமே மாறிட்டால, இதை நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப செக்ஸி அங்கே போவா. இதை பார்த்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஹே லீ நீயே இது பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கேயா இருக்கே, என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அங்கேயே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு கால் அடி போட்டு இருக்கு. பட் அதை கூட கண்டுக்காமல் ஹாஸ்பிட்டல் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு பஸ்ஸை காமிப்பாங்க. பார்த்தா இப்போ ஒரு பொண்ணு கருக்கள் வச்சுருப்பாங்களே, அந்த அம்மா அவங்க பொண்ணை கூப்பிட்டு பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. பார்த்தா பஸ்ஸோட சீட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த பொண்ணுக்கு பிளட் லாஸ் ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்குற அந்த அம்மாவுக்கு என்ன பண்ண தெரில. சரிம்மா நம்ம ஸ்டாப்பில் இறங்கிடுவோம், நடந்து கூட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கீழே இருக்குவாங்க. அவங்க இறங்கின கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சீட்டில் உட்காந்து கையில் வச்சு பார்ப்பாங்க. பார்த்து கை ஃபுல் பிளட்டாக இருக்குது, இங்கோட ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கத்த ஆரம்பிப்பாங்க. பார்த்து ரோட்டில் நடந்து போனவங்க அப்படியே மயக்கமுடி கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ப்ரைவேட் பட்டிலேருந்து ஹெவியாக பிளட் லாஸ் ஆகிருக்கும். உடம்புல ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லாமல் அன்கான்ஷியஸான மாதிரி இருக்குது. இதை பார்த்து நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க பொண்ணு இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப அத்து போடுவாங்க. நான் அந்த அம்மா உன்னை கொண்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருக்கணும், நான் தான் உன்னை கொண்டுட்டு நான் தான் உன்னை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறிக்கதை எழுதிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள்
நாள் கால் ஆயிரும். அந்த லீ எந்திச்சு பார்ப்பா. பார்த்தா அவள் பார்க்க ரொம்ப அழகாக மாட்டாள. இதை பார்த்து ஒரே ஹாப்பியாக போச்சு. இதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பா. நல்லா ஜாலியாக ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு மோந்து பார்ப்பாங்க. ஆமாம், வீட்டில் எதுவும் மீன் வளர்க்குறீங்களா? ஏதோ மீன் சத்த நாற்று வருதுன்னு சொல்கிறப்ப யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாருமே மோந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா லீக்கிட்ட இருந்தா அந்த வாடை வருது. ஹே, உன் மேலே தானே நாற்று வருது, ஏதாவது பண்ணேன்னு கேட்குறப்ப லீக் ஒன்றும் புரியல. சரி, நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ வேகமாக பாட்டை போகிறா. தண்ணி ஃபுல்லாக ரோஸு அதெல்லாம் போட்டு குளிக்க ஆரம்பிக்கிறா. பட் அவள் உடம்புலேருந்து ஸ்மெல் போக முடிக்குது. ஏதோ பயங்கரமாக நாற்று வந்துட்டே இருக்குது. இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் புரியல. உடனே நம்ம ஹீனுக்கு ஃபோன் பண்ணிடுறா. ஹே மீ, நீ என்ன பண்ணி தொலைஞ்ச? அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுலேருந்து என் உடம்புலேருந்து வாடகை வந்துட்டுருக்கு. பட் நான் பார்க்கறதுக்கு எங்கே தான் இருக்கேன். இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறப்ப, ஓ ஸ்மெல் வருதா மேடம்? அப்போனா அது டம்ப்ளிங்ஸ் ஒர்க்காதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல மேடம். நாளைக்கு இந்த இடத்துக்கு வாங்க, வரப்போ கொஞ்சம் காசு மட்டும் கொண்டு வாங்க. இதை சரி பண்ணிடலான்னு சொல்கிறப்ப எங்களுக்கு லைட்டாக ஒரு பயமாக இருக்குது. பாத்டப்பில் உட்காந்து அவன் முதல்ல நடிச்சிருப்பாங்க டிவி சீரியல், அதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. சே, இது எவ்வளோ எங்கே வந்திருக்கோம், இப்போ இப்படி மாட்டேன்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு அர்த்தம் வந்துட்டே இருக்குது. கட் பண்ணால் அந்த வீட்டில் ஆப்போசிட்டில் இன்னொரு டெலிஃபோனை காமிப்பாங்க. பார்த்தா அந்த லீயும் நம்ம ஈனு பேசியிருப்பாங்களே, இது எல்லாத்தையுமே அந்த ஹஸ்பண்ட் ஒட்டி கேட்டிருப்பாரு. அவருக்கு இப்போ தான் புரியுது. ஓ, இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம பொண்ணு எல்லாமே இருக்காளா? நம்ம போய் அந்த பொண்ணை பார்க்கணுன்னு வேகமாக இவரே நம்ம ஹீரோனை பார்க்க போவார். மேடம், நீங்கள் தான் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணணும்னு கேள்விப்பட்டேனே, அதை சாப்பிட்டா எல்லாமே மாறலாமே. ஆண்கள் அதை சாப்பிட்டா அவங்க செக்ஷுவலி ஆக்டிவாக இருப்பாங்களாமே. நான் சாப்பிடாம கேட்குறப்ப நம்ம சமாளிக்க ட்ரை பண்ணுவா. சார், அது மாதிரி எதுவும் இல்லை சார். மேபி உங்ககிட்ட யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப, ஹே நடிக்காத, நீ என் பொண்ணாட்டி ஃபோனில் பேச நான் விட்டுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். போ, எனக்கு அதை டம்பிள்ஸ் கொண்டு வா. என் பொண்ணாட்டோட அதிகமாக காசு தரேன்னு சொல்கிறப்ப இவளுசேன்னு கொண்டு வருவா. அதை சாப்பிட்ட உடனே ஆளுக்கு அப்படி ஒரு வெறிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனோடைய அந்த வீட்டில் ஒன்றாக்கலாம் ட்ரை பண்ணுவார். நம்ம ஹீரோன்னு அவங்களும் ஃபிசிக்கல் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஆள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ பார்ப்பார். அதை பார்த்து மிரண்டு போயிடுவார். பார்த்தா 1960 நம்ம ஹீரோட ஃபோட்டோ எடுத்திருக்கா. அப்போயே அவளுக்கு 20 வயசு மேலே இருந்திருக்கு. அப்போனா இப்போ அவளுக்கு வயசு 60க்கு மேலே. பட் நம்ம ஹீரோனை பார்த்து 60க்கு மேலே தெரியுது. எப்படி எல்லாமே இருக்குன்னு கேட்குறப்ப இதே தான். நான் தினமும் இதை சாப்பிட்டேன்னு சொல்கிறப்ப இப்போ அந்த அழுகே புரியுது. நம்மளோட படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், இவ வாங்கிட்டு வந்து அந்த கருவை அப்படியே வாய்க்கில் போட்டுருப்பா. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு 60க்கு மேலே வயசு. பட் இதை சாப்பிட்டனால தான் இப்போ வரைக்கும் அவள் எங்கே இருக்கா. இதை பார்த்து அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து இந்த டம்ப்ளிங்ஸ் எனக்கா மட்டும் பண்ணி கொடு. என் பொண்ணாட்டி வந்து கேட்பா, அவளுக்கு இது பண்ணி கொடுக்காத, நீ எவ்வளோ காசு கட்டாலும் நான் தாரேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு இவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அந்த லீங்கிற பொண்ணு நம்ம ஹீனை பார்க்க வருவா. பார்த்தா நம்ம ஹீனு ஒரு பியூட்டி பார்லர் இருப்பா. ஹே, நீ எனக்கே உடம்புல ஸ்மெல்லு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, பாரு நான் எப்போ பார்த்தாலும் என் ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறப்ப, மேடம் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறப்ப அதில் லேட்டாக கஷ்டமாக இருக்கும். சரின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அப்படியே ஒரு வீட்டை காமிப்பாங்க. பார்த்தா ஒரு நபர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருப்பார். அவர் யாருன்னா அந்த ஒய்ஃபோட புருஷன். அதாவது ஒரு பொண்ணு ஒரு அப்பாங்க ரேப் பண்ணியிருப்பாள். அந்த புருஷனை அந்த அம்மாவே கொன்றுச்சு. தான் பொண்ணு சாவுக்கு இவன் தாண்டா காரணம், இவனை கொல்லுன்னு சொல்லிட்டு கொடூரமாக சாவடிச்சிட்டாங்க. இதனால் போலீஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சரி, இந்த அம்மாவும் எல்லாருமே சொல்லிடுது, இந்த மாதிரி என் பொண்ணு கருக்கலைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு லேடி இருந்தாங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் போலீஸை நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பட் நல்ல வேளையே நம்ம ஹீரோயின் அங்கே இருந்திருக்க மாட்டா. போலீஸ் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே, ஆகா வசமாக மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே எங்கேயாவது நொங்கு கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலைமறைவாயிடுறா. அதே நேரத்தில் அந்த லீயுமே அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போலீஸ் இருக்கிறத பார்த்து அவங்களும் பயம் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம அங்கே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நம்மளும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. பேசாமல் வீட்டில் இருப்போம்னு சொல்லிட்டு அவர் 2 நாட்கள் வீட்டில் இருக்கா. பார்த்தா உடம்புல இருக்க நாற்றம் அப்படியே போயிருது. பட் அதுக்கு போல ஸ்கின்ல ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து லைட்டாக பயந்து போயிடுறா. பேசாமல் டாக்டர்கிட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக்அப் போகிறா. அவங்களும் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு, மேடம் இது ஜஸ்ட் ஒரு வைட்டமின் குறைபாடு தான், இதனால் இது ஒரு பிரச்சனை கிடையாது, டேப்லெட்ஸ் மட்டும் எழுதித்தரேன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாரு. இவ்வளோ அதை வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வருவா. அப்போ தான் ஒரு பொண்ணை பார்த்து சமசாக்கா போச்சு. பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் ஹோட்டலில் ஒரு பொண்ணோட பழகிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்பில் வந்திருப்பா. இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் போச்சு. நம்ம புருஷன் மூலியமா இவ குழந்தைய பற்றி போகிறாளா, இதை பார்த்துட்டு ஒரே கடுப்பாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சோடனே அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு போகிறா. இங்கே பாரு, நீ எவ்வளோ காசு கேட்டாலும் சரி நான் அந்த காசு தந்துடுறேன். பட் என் புருஷன் மூலியமா இந்த குழந்தைய நீ பற்றி கூடாது, இந்த குழந்தைய நீ அபாஷனம் பண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் இந்த லியோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போகிறா. பார்த்தா அந்த குழந்தை அபாஷனம் பண்ணாமல் அந்த கரு வெளியிடுங்க, அந்த கரு எனக்கு வேணும் டாக்டர்கிட்ட சொல்லுவா. டாக்டர் சரி நான் கொடுக்குற காசுக்காக அந்த கரு எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த லீ அந்த டம்ப்ளிங்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டா. இவளுக்கு அந்த டம்ப்ளிங்ஸ் எப்படி பண்ண நல்லாவே தெரியுமே, நம்ம ஹீரோவால இங்கே கிடையாது, நம்மளே இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த கருவை வாங்கியிருப்பா. தென் வீட்டுக்கு வந்து அந்த கருவை பீஸ் பீஸாக வெட்டி டம்ப்ளிங்ஸ் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ வைப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நம்ம ஜாலியாக இருக்கா. பார்த்தா ஒரு சொந்த ஊரில் வந்துட்டு சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருக்கா. இதோட டம்ப்ளிங்ஸுங்கிற இந்த படம்
போட முடியுது. இந்த கதையை கேட்குறப்ப நிறைய பேர் க்ரீப்பியாக இருக்கலாம், இப்போலாம் மனுஷங்க பண்ணுவாங்களான்னு தோணும். பட் நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் சைல்டு கேனிபிலிசம்னு போட்டு பாருங்கள். நிறைய பேர் அவங்க அழகுக்காக இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும். நம்ம ஊர்லேயே மூட நம்பிக்கைக்காக அவங்க குழந்தைகள் கொடுக்குறவங்க இருக்காங்களே. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.